ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷர்மன் போகன். இந்த வீடியோல ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் அசென்ஜர்ல எப்படி ப்ரோ ஜாப் வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், எப்படிலாம் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. மொத்தம் 5 விதமான ஹையரிங் மெத்தட் இருக்கு. அண்ட் அந்த ஹையரிங் மெத்தட் போக என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த ரவுண்ட்ஸ்க்கு நீங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் போக இப்போ ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் போயிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோவும் இந்த வீடியோல இருக்கும். ஸோ வீடியோ எண்ட் வரையும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னால எந்த அளவுக்கு டீடைல்டா ஒரு ரவுண்ட் பத்தியும் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தியும் அவங்களோட ப்ராசஸ் பத்தியும் சொல்ல முடியுமோ எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ட் வரையும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போய் உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துக்க அண்ட் மென்டர்ஷிப் புக் பண்ணுங்க. மென்டர்ஷிப்ல மீட் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க என்ன விதமா ஹையர் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஆன் கேம்பஸ் ஹையரிங் எப்படியுமே இருக்கும். இந்த ஆன் கேம்பஸ் ஹையரிங்ல அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த 2 ரோலுக்கு எடுப்பாங்க. இந்த ரோலுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ இந்த வீடியோல இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் பொறுத்தவரையும் பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் இந்த ரோலுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் கேம்பஸ் எடுத்தாலும் சரி, ஆஃப் கேம்பஸ் எடுத்தாலும் சரி, ரோல் தான் வேரியஸ் ஆகுமே தவிர ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே காமன் தான், சேம் ப்ராசஸ் தான் இருக்கும், டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. மூணாவது விதமான ஹையரிங் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் என்கியூடி மூலியமாவும் அசென்ஜர்ல ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்கியூடி ஸ்கோர் வச்சு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், ஃபர்தரா இன்டர்வியூ நல்லா பண்ணீங்கன்னா எடுத்துப்பாங்க. இது தேர்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் வந்து ரெஃபரல் பொறுத்தவரையும் நீங்க அசென்ஜர்ல ஃப்ரெஷரா போக முடியாது. ரெஃபரல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஆஃப் கேம்பஸோட ரெஃபரல் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல ஆஃப் கேம்பஸ்ல அட்டன் பண்ணாதவங்க கூட ரெஃபரல் உள்ள போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆஃப் கேம்பஸ் பொறுத்தவரை டிலே பண்றாங்க. அண்ட் முக்கியமான நிறைய விஷயங்கள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் உங்களுக்கு காம்படிஷன்ஸ் வைப்பாங்க, காம்படிஷன்ஸ் கோடிங் சேலஞ்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசென்ஜர் சைட்லேருந்தே அசென்ஜர் இனோவேஷன் ஒன்று வைப்பாங்க. பட் மேக்ஸிமம் அது விமன்ஸ் கேண்டிடேட் வைப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வைப்பாங்க. அந்த காம்படிஷன்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் அண்ட் அது போக உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அது போக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹேக்கர் ரேங்க், கோட் செஃப் இந்த 2 பிளாட்ஃபார்மில் அப்பப்போ கோடிங் சேலஞ்சஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 5 விதமான ஹையரிங் தான். அந்த 5 விதமான ஹையரிங்ல ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்க்கு ப்ரிப்பரேஷன் சேம் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. கோடிங் சேலஞ்சஸ் பொறுத்தவரை நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கான இது வந்து நான் இதில் சொல்றேன். இன்டர்வியூ பொறுத்தவரை காமனாக எல்லாத்துக்குமே சேமா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்கியூடி மூலியமா போறீங்கனாலும் உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அண்ட் ரெஃபரல் மூலியமா போனாலும் உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்க்கு மட்டும் இந்த ஆப்டிடியூட் கோடிங் ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அசென்ஜர்ல நீங்க ஃப்ரெஷர் அட்டன் பண்றீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ் தான், டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர். ஸோ 5 ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு 5 ரவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட். இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்ல உங்களுக்கு வந்து காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் அப்புறம் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் 2 வைப்பாங்க. அண்ட் காக்னிட்டிவ் அப்படின்னு வரும்போது உங்களோட வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, அப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் பொறுத்தவரையும் இட்ஸ் லைக் டெக்னிக்கல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இது லைக் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரோல் வந்து மாறும். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இட்ஸ் லைக் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ்ல இருந்து கேட்பாங்க, சம்டைம்ஸ் நெட்வொர்க்கிங், சம்டைம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் இந்த மாதிரி செட் ஆஃப் டாபிக்ஸ்ல இருந்து வரும். ஆனா அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, இந்த டாபிக்ஸ் தான் நீங்க படிக்கணும் அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த டாபிக்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இது ஆன்லைன் அசஸ்மெண்ட் பொறுத்தவரையும். இதுக்கு டீடைல் ப்ரிப்பரேஷன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் அசஸ்மெண்ட். இந்த கோடிங் அசஸ்மெண்ட் பொறுத்தவரையும் எல்லா டைமும் நடக்காது. அதாவது எல்லா டைமும் சில ரோல்ஸ்க்கு நடக்காது, சில ரோல்ஸ்க்கு நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் பிஜி கிராஜுவேட்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோடிங் அசஸ்மெண்ட் நடக்கும். அண்ட் தேர்ட் வந்து உங்களுக்கு இட்ஸ் லைக் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் பொறுத்தவரையும் எல்லாருக்குமே நடக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் வாய்ஸும் சரி, உங்களோட வெர்பல் இது ரிட்டன் இதெல்லாம் வந்து செக் பண்றது, கிரியேட்டிவிட்டி, ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் ஃபோர்த் டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் மேனேஜர் ஹெச்ஆர் வைக்கலாம். அதே ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா டெக்னிக்கல் மட்டும் வைப்பாங்க. ஹெச்ஆர் சம்டைம்ஸ் நிக்னேட் பண்ணிடுவாங்க. ஹெச்ஆர் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே சேர்த்து வைப்பாங்க. இல்லைனா வெறும் டெக்னிக்கல் மட்டும் நடக்கும். ஏன்னா இப்போ ஃப்ரெஷராக அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, சிங்கிள் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க, பட் அதுலேயே உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து ஹெச்ஆர் செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான், பட் சம்டைம்ஸ் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ ஒரு ரவுண்டுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அசஸ்மெண்ட். அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காக்னிட்டிவ் அப்புறம் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். இதுல காக்னிட்டிவ் கண்டிப்பா நீங்க அட்டென்ட் பண்ணணும். டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ஆப்ஷனல் தான். இங்க டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ஆப்ஷனல் சொன்னா கூட நீங்க அதுவுமே அட்டென்ட் பண்றது பெட்டர். ஏன்னா வந்து ஓவரால் இது எவல்யூட் பண்ணும்போது இப்போ 2 பேர் தான் செலக்ட் பண்ணணும். அதுல 2 பேர்ல ஒருத்தர் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஒருத்தங்க பண்ணல. இல்ல 2 பேருமே பண்ணியிருந்து ஒருத்தங்க டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னா யாரு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ரெண்டாவது அந்த 2 பேருமே
ரெண்டுமே பண்ணியிருக்காங்கன்னா யார் அதிகமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகேவா? அது என்னதான் ஆப்ஷனலாக இருந்தாலும் அட்டன் பண்ணுறது அப்படின்றது மஸ்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா அது அட்டன் பண்ணவங்க தான் அதிகமாக செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதில் வந்து காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்துக்குமே அதிகமாக ஃபோக்கஸ் கொடுங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி எம்என்சிஸ், அதாவது இந்த அசென்சர், காக்னிசன்ட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பெரிய எம்என்சிஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்கன்னா பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. அவங்களோட பேட்டர்ன்லாம் ஈஸியாகவே கிடைச்சிடும். ப்ளஸ் அசென்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வீடியோ கீழே 2 ரோலுக்கான ஓப்பனிங்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அந்த 2 ரோலுக்கான ஓப்பனிங்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து ப்ராசஸ்லேருந்து அதோட பேட்டர்ன் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அண்ட் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்தியா பிக்ஸ் அண்ட் ப்ரெப்இன்ஸ்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதில் கிடைக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதில் கிடைக்கிற கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலே நீங்கள் நல்லா பண்ணலாம். இது போக அசென்ஜர்னு போட்டு அந்த என்ன ரோலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ரோல் நேம் போட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் கிடைக்கும். எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி சிமிலர் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, இல்லை கேட்ட கொஷின்ஸே ரிப்பீட்டடிவாக வரும். ஸோ இவ்வளோ பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த மாதிரி பெரிய காம்படிஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதில் ஷார்ட் கட் என்ன இருக்குது, என்ன மாதிரிலாம் அதை சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி லாஜிக்லாம் கற்றுக்கிட்டு தென் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவுமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் உங்களுக்கு என்னென்ன செட் ஆஃப் கொஷின்ஸ் அந்த டாப்பிக்கில் இருக்கோ அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். ஸோ கோடிங் டவுன் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேரியஸ் ஆகும். பட் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் டு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கும். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுதோ அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கோட் பண்ணணும். அவங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க, 3 கொடுப்பாங்க, 3ல 2 பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாகவே பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ப்ரோக்ராம்ஸ் தான் கேட்பாங்க. நீங்க அசென்ஜரோட கோடிங் கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா நிறைய வரும். அதுவுமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், அப்புறம் கோட் செஃப், கிக் ஃபார் கிக்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நிறைய கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி எம்என்சிஸோட கொஷின்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும் ப்ராப்ளம் சால்விங்க்கு. ஸோ தட் அந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இல்லை, எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா கம்பெனிஸோட கோடிங் சேலஞ்சஸ்க்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில் ஈஸி டு மாடரேட் ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் டெஸ்டிங், ஷார்ட்டிங் அரேஸ், அப்புறம் பைனரி சர்ச் இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வந்து அசென்ஜர்ல அதிகமாக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு கோடிங் சேலஞ்சஸ்ல. அண்ட் சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், சம்டைம்ஸ் ட்ரிக்கியாகவும் கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லீட் கோட், ஹேக்கர் ரேங்க்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுலயுமே நல்லா பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் கீக் ஃபார் கிக்ஸ், கோட் செஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே கோடிங் சேலஞ்சஸ் வந்து நல்லா பண்ணலாம். 2 ப்ரோக்ராம் தான் நீங்க கோட் பண்ண போறீங்க. அண்ட் அது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்க போறது இல்லை. 3வது கம்யூனிகேஷன் டெஸ்ட். இந்த கம்யூனிகேஷன் டெஸ்ட் பொறுத்தவரையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவும் எம்என்சிஸ் வந்து கம்யூனிகேஷன்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ரவுண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதுல எலிமினேஷன் ஆனவங்களும் இருக்காங்க அண்ட் எலிமினேட் ஆகாதவங்களும் இருக்காங்க, எலிமினேட் ஆனவங்களும் இருக்காங்க அதிகமா. ஸோ அதனால வந்து இது எலிமினேஷனா இல்லையா அப்படின்றது நமக்கு தேவையில்லை. பட் இன்டர்வியூன்னு வந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து இதுலையுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க. அண்ட் டெக்னிக்கல் ஹெச்ஆர்லையுமே கண்டிப்பாக கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க. அதுலையுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க. ஸோ இதில் வந்து இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் நடக்கும் இந்த ஒரு அசஸ்மெண்ட். இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் லவுடாக ரீட் பண்ணி காட்டணும் அண்ட் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஸ்லாங், நீங்கள் பேசுகிற கம்யூனிகேஷன் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாவே நல்லா பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்காக இந்த மாக் இன்டர்வியூஸ்லாம் பாருங்க, இங்கிலீஷ் இன்டர்வியூஸ்லாம் பாருங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஒரு ரவுண்ட் அட்டென்ட் பண்ணும்போது உங்களோட டிவைஸ்லாம் ப்ரீ செக் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கம்யூனிகேஷன் ரவுண்டுக்கு உங்களோட டிவைஸ் பர்ஃபெக்டாக இருக்கான்ட்டு உங்களுக்கு அந்த செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரவுண்டில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும். ஸோ அதில் முன்னாடியே வந்து நீங்கள் இந்த ட்ரையல் டெஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றது பெட்டர். ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எலிமினேஷன் இருந்தாலும் சரி, எலிமினேஷன் இல்லைனாலும் சரி, எந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுங்க இந்த ரவுண்டில். 4வது டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஓகேவா? இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ டெக்னிக்கல் இன்டர்வியூ வரும்போது ஃப்ரெஷர் தனியாக, எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதில் தான் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஏன்னா பெரிய எம்என்சிஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜென்ரலாக ஒரு டெசிக்னேஷன் சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்களுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஸ்கில் தான் வேணும், இந்த ரோலுக்கு தான் எடுக்கிறோம், அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு எடுக்கிறோம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு எடுக்கிறோம், பேக் எண்ட் டெவலப்பருக்கு எடுக்கிறோம், வெப் டெவலப்பருக்கு எடுக்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலாக ஒரு டெசிக்னேஷன் இருக்கும், லைக் பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட், சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட், இந்த டிகிரியா இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜா இருக்கணும், இதுதான் அவங்களோட கிரைட்டீரியா. ஸோ அதனால இன்டர்வியூன்னு வரும்போது அவங்க எதை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத வந்து பார்ப்பாங்க டெக்னிக்கல் இன்டர்வியூல. அண்ட்
செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எம்என்சியில் நான் பார்க்குற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்யர்மெண்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். இதை பற்றி நான் லேட்டராக பேசுகிறேன் வீடியோஸில். ஸோ இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்டார்டிங் செல்ஃப் இன்ட்ரோ பொறுத்தவரை நல்லா ப்ரிப்பேர்டாக இருங்க. நீங்கள் என்ன மாதிரி ரோலுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கில்லபிளாக இருக்கீங்க அப்படின்றத செல்ஃப் இன்ட்ரோவில் சொல்லணும். பர்சனல் டீடைல்ஸ்லாம் தேவையே இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் உங்கள் நேம் ஆர் காலேஜ் டிகிரி அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில்லபிளாக இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்வே பண்ணுங்க செல்ஃப் இன்ட்ரோ. ரெண்டாவது ரெஸ்யூம் பொறுத்தவரையும் A to Z ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதாவது எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதில் ஏதாவது என்ன விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு போல்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மூணாவது 2024 பொறுத்தவரையும் இல்லை 2025 பொறுத்தவரையும் நீங்கள் ஃப்ரெஷராக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். உங்களுக்கு என்னதான் டெக்னிக்கல் ஸ்கில் செட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த ஸ்கில் செட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு அப்ரோச் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்டாச்சும் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டில் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. நான் மினிமம் 3 ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறது ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்றது எல்லாருமே பண்ணிடுறீங்க. பட் இன்டர்ன்ஷிப்பில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. சில பேர் பண்ணுறீங்க பட் மோஸ்ட் ஆஃப் தம் பண்ணுறது இல்லை. ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பால். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ரோச் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது அண்ட் இன்டென்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டினுமே உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் செட் தாண்டி ப்ராஜெக்ட்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக அசெஞ்சர்னு வந்துச்சுனாலே உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் செட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும், முக்கியமாக எம்என்சிஸ்னு வரும்போது. அண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அசெஞ்சர் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அங்கே ஜாயின் பண்ண என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனியை பற்றின ஒரு பேசிக் ரிசர்ச், யார் ஃபவுண்ட் பண்ணாங்க, எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அது போக லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் லைக் ஏஐ, கிளவுட், இதை பற்றின நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதிகமாக அவங்க டெக்னிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ரெஸ்யூமில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் இதில் தான் அதிக ஃபோக்கஸ் இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் வராமல் நார்மல் இன்டர்வியூ இருக்கும். அதில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்க எவலுவேட் பண்ணிடுவாங்க. ஓகே? ஸோ இது வந்து ஃப்ரெஷராக அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா. இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக போகிறீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸாக போகும்போது ரெண்டு விஷயம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வரணும். சில பேர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இட்ஸ் லைக் நான் இன்டர்வியூ நல்லா தான் பண்ணேன் பட் ஏன் நான் செலக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் செட்டில் உங்களோட நாலேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பட் அந்த கம்பெனிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருப்பீங்க அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? என்னதான் சேம் ரோலுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணாலுமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட டிமாண்ட்ஸ் அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட் தேவைப்படலாம், இல்லை நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட்லேயே ஆல்டர்னேட்டிவ் ஸ்கில் செட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரோ அப்புறம் உங்களோட ரெஸ்யூமில் கொடுத்துருக்க விஷயங்கள் போக அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாகவும் போகணும். அப்போ தான் வந்து அவங்க எடுக்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் செட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதாவது இன்டர்வியூவர் வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா நீங்கள் ஆப்போசிட் இருக்க உங்கள் ஸ்கில் செட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. பட் வந்து என்னோட எதிர்பார்ப்பு என்ன, என்னோட கம்பெனிக்கு இந்த ஸ்கில் செட்லாம் நீடாக இருக்குது, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அது இருக்கவங்கள தான் அவங்க எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்கில் செட்லேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே 100% ஸ்கில் செட் மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் நம்ம வந்து ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆக முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு சொல்லணும் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதெல்லாம் போக ஜென்ரலாக நீங்கள் ஃப்ரெஷருக்கு என்ன மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அண்ட் முக்கியமாக கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். அசெஞ்சர்லாம் கம்யூனிகேஷன் ரொம்ப பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஓகேவா? அண்ட் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், நிறையவே எதிர்பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த கூகுள் பண்ணாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஓகே? அண்ட் பசில்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸும் சம்டைம்ஸ் கேட்பாங்க, அதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே? அண்ட் ஃபைனலாக ஹெச்ஆர் ரவுண்ட் பொறுத்தவரையும் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா மோஸ்ட் ஆஃப் த ஹெச்ஆர் ரவுண்ட்ல சேம் கொஸ்டின்ஸ் தான், கேட்ட கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பட் நம்ம அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகாமல் இருக்கிறது தான் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமே. ஸோ அதெல்லாம் வந்து காமன் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் கூகுள் போட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 5 இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது வந்து டாப் 5 கொஸ்டின்ஸ். பட் அது யாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதில்ல. நீங்க கண்டிப்பா இன்டர்வியூ போனால் அதுல வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அது ஏன் கேட்கறாங்க, அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான சாம்பிள் ஆன்சர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமா இப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூ வரும்போது மெயின் ஃபோக்கஸ் கம்பெனி பத்தி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்து இதுவரையும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி ரிசால்வ் பண்ணீங்க,
அப்புறம் ஜென்ரல் கொஷின்ஸ் லைக் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து எங்க இருப்பீங்க, இட்ஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் இதே மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ எதனால வந்து இங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுல நெகட்டிவ் ஆன்சர் சொல்லாம இருக்கா பாருங்க, நோ முடியாது, இந்த மாதிரி ஏதாவது ஆன்சர்ஸ் எதுவுமே சொல்றது அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா ஹெச்ஆர் ரவுண்ட்லயுமே ரிஜெக்ஷன் நடக்கும். பட் அசென்ஜர் பொறுத்தவரை ஹெச்ஆர் தனியா வைக்க மாட்டாங்க, டெக்னிக்கல் பிளஸ் ஹெச்ஆர் இந்த மாதிரி தான் நடக்கும் மேக்ஸிமம். ஸோ இதுதான் இந்த 5 ரவுண்ட்ஸ். இந்த 5 ரவுண்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் நல்லாவே பண்ணலாம், பெட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க நிறைய பேர்கிட்ட நான் கனெக்ட் பண்ணி பேசியிருக்கேன். நிறைய பேர் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில். கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி பெட்டரான விஷயங்கள் ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் செலக்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தாலும் சாஃப்ட் ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் எம்என்சிஸ் அட்டன் பண்ணும்போது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப், சர்டிஃபிகேஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெட்வொர்க் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஊப்ஸ் கான்செப்ட், எஸ்டிஎல்சி கான்செப்ட், இந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுட்டு எதுவுமே மிஸ் பண்ணாம ப்ராப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் 5 ரவுண்ட்ஸ்ல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னனோ அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பெட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், செலக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா 5 இயர்ஸா நான் அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் போட்டுட்டு இருக்கேன், ப்ரிப்பரேஷன்ஸ் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஒன்று மேக் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஜாப் தேடிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அசென்ஜர்ல யாருக்காவது ஜாயின் பண்ணுன்ற ட்ரீம் இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காம ஷேர் போக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி நான் பேச ட்ரை பண்றேன். ஓகேவா? அண்ட் நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போய் உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டைரக்டா நம்ம வந்து பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண நான் ரெடியா இருக்கேன். அண்ட் அசென்ஜர்ல இப்போ ஹைரிங் போயிட்டு இருக்கு, பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட், சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்க்கு அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னைக்கே போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் அப்ளை பண்ணுங்க. அண்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்து கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.